ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்க 2 குட்டீஸ் கிட்ட வந்து கேமராவில் பேசுகிறாங்க. டெய்லி வந்து அதை பேசிடுவாங்க. 2 குழந்தைங்களோட பேர் வந்து பாத்துக்குட்டி, மீனுக்குட்டி போல் இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த மீனுங்கிற பொண்ணு வந்து ரொம்ப நாட்டி சைல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்கிறாங்க, பாத்து நீ தான் சொல்லணும் மீனுக்கிட்ட, அவள் ஒழுங்காக கராத்தே கிளாஸ்லாம் போகணும், கராத்தே கிளாஸ் நீங்கள் ஒழுங்காக போயிடுங்க, அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஒழுங்காக போங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் ஒழுங்காக போனால் தான் அவங்களால நல்ல டான்ஸர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப புதுசு. டான்ஸ் பண்ணுறதுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் வேணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸ் ரெகுலராக போயிடுங்க, அப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பிட்ருங்க, அண்ட் பார்த்து நீ வந்து கண்டிப்பாக மீனும் எப்படியாச்சும் ரெடி பண்ணி சாப்பிட வை, அண்ட் ஆல்சோ ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அம்மா இங்கே ஹாப்பியாக இருக்கேன், கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி ஒரு வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தான், எதுக்கு இப்படி போடுறீங்க அப்படின்னு. எல்லா அம்மா அப்பாவும் கண்டிப்பாக நல்லவங்க தான், நான் அது இல்லைன்னே சொல்லலை. ஜஸ்ட்டு நான் வந்து ஷோவில் பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். இவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் மாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு மாம் எப்போவுமே ஸ்பெஷல்னு தான் நான் சொல்ல வரேன். அதுதான். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.